வணங்குங்க சரிம்மா. இப்போ வந்து வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. அந்த காலத்தில் நீங்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துலேருந்து எடுத்துகிட்டு இப்போ கடைசியாக வந்த படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரக்டரை போய் கேட்டிங்கன்னா அந்த படத்தோட ஐடியா உங்களுக்கு எப்போ கன்சீவ் ஆச்சு, எப்போ கான்செப்டுவலைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து கொடைக்கானல் போனேன், ஊட்டி போனேன், அங்கே போயிட்டு ரூம் போட்டு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம், அப்போ தான் இந்த ஐடியா வந்தது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்களாம் லோக்கல் பார்ட்டி, நம்மளாம் நேஷ்னல் பார்ட்டி. சும்மா லோக்கல் போனால் ஆகுமா? அதான் தகானுன்னு ஒரு இடத்துக்கு வந்துடும். இன்றைக்கி மத்தியானம் கூட பாருங்கள், இங்கே ஹோட்டலில் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் கேது. அந்த ஸ்விம்மிங் பூல் இன்றைக்கி மத்தியானம் ஃபெராரி ஃபுல் தண்ணிங்க. அதாவது அந்த ஸ்விம்மிங் பூலில் தண்ணியில் இருந்தான்னு சொல்ல வந்தேன். அதாவது நீங்கள் பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்படி இருக்குன்னா, வில்லன் வந்து அப்படியே தண்ணியில் ஸ்விம்மிங் பூலில் இருப்பார், காகுல்ஸ் போட்டுட்டு இப்படி சும்மா சுற்றிட்டு இருப்பார். ஸ்விம் பண்ண தெரியாது, சும்மா இப்படி சுற்றிட்டு இருப்பார். உடனே வந்து எவ்வளோ கம்மியாக ட்ரெஸ் போட்டுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஹீரோயினிங்கெலாம் வந்து அப்படியே வந்து நிற்பாளுங்க. உடனே வந்து இவர் வந்து ஒரு அடியாளை கூப்பிட்டு ஒரு பொண்ணு அப்படி திரும்ப சொல்லி முதுகில் அப்படியே அந்த லிப்ஸ்டிக்கோ மண்ணாங்கட்டியோ அதை எடுத்து அதில் ஹீரோ பேர் எழுதுவார், எழுதி ஒரு கிராஸ் போட்டுருவார். உடனே வில்லன் போய் அவனை வந்து முடிச்சிருவான். அந்த மாதிரிலாம் ஐடியா வரத்துக்கு வந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் வரணுங்க. நான் கூட நீங்கள் அது மாதிரி தனியாக என்ன பண்ணுறது, ஸ்விம்மிங் பூலில் நான் தனியாக இருந்தால் கூட யாரும் இல்லை, அது வேறு கதை. ஸோ நான் இப்போ மேட்டர் என்னன்னா, தகானுன்னு ஒரு பீச்சில் இருக்கேன். அங்கே சூப்பராக இருக்குது, 500 ரூபா ஏசி ரூம், அப்படியே ரோடை கிராஸ் பண்ணால் பீச்சு, அப்படியே கால் நீட்டிங்னு இந்த கையில் டீ அந்த கையில் சமோசா, சன்செட். ஆஹா, என்ன ஒரு சோகம் தெரியுமா? லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த மாதிரிலாம் வரணுங்க, அப்போ தான் லைஃப் நல்லா சோகமாக இருக்கும். சரியா? மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி. ஃபெராரி.